காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. தினமும் நம்ம மெசேஜ் கொடுக்குறோம். ஆனால் 1-2 நாள் இப்போ மிஸ் ஆகிடுச்சு. என்ன சென்னை ட்ராவல் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து காலிக்கட் நேற்று ஆக்சுவலாக இந்த டைமில் ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் நிச்சயமாக மெசேஜை கொடுக்க முடியாது. அதனால தான் சுத்தமாக கொடுக்க முடியல. அதனால் எப்படியோ இன்றைக்கே பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறோம். அதனால் இந்த இந்த யாத்திரைகள் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சது. எல்லாமே கடவுள் கைட் பண்ணார். ஒரு விஷயம் கைட் பண்ணார். ஒரு விஷயம் உண்மையாக சொன்னால் எதுவுமே முன்னாடி தீர்மானிக்கிறது இல்லை. அப்பப்போ உட்காந்து சொல்லிகிட்டே இருப்பார். அந்தந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருப்போம். இதுதான் அற்புதமான விஷயம் பாருங்கள். ஒரு கைடு, ஒரு கவுன்சிலர், எப்போவுமே நன்மைக்காக இருக்கிற ஒரு கார்டியன், அந்த மாதிரி ஒரு கடவுளை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். எங்களுடைய ஒரு செயல்லையும் எங்கள் கூடயே வராரு. என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த சொன்னது கரெக்டாக நடக்குது. எங்கே போகணும்னு சொன்னாரோ போனால் அங்கே இருக்கிறாங்க ஆளுங்க எல்லாம் பேசுகிறோம், முடிக்கிறோம், எல்லாம் நல்லபடியாக வரும். எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதனால் இந்த கைடை நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் சொல்கிறாங்க. நல்லபடியாக வாழ்ந்தா என்ன? நல்லபடியாக வாழ்ந்தா என்ன? நல்லபடின்னு நல்லா தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னது நல்லபடியாக வாழ்ந்தான்னா ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்குது. ஏன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது. நல்லபடியாக வாழ்ந்தான்றா தூய்மையெல்லாம் ஆக முடியாது. ஆசிட் போட்டால் கழுவ முடியாது. உள்ளத்தெல்லாம் ஆசிட் போட்டு கழுவீங்களா? முடியவே முடியாது. அதனால் நல்லபடியாக வாழறதுன்னா ஒன்றே ஒன்று தான். அது செஞ்சால் எல்லாம் நல்லபடியாக முடியும். அது என்னென்னா, பிள்ளையானவரை 100% இருதயத்தில் எடுத்துக்கிறது. அவர்கிட்ட மட்டும்தான் இருப்பேன், அவருக்கு மட்டும்தான் பயப்படுவேன். ரைட்டுங்களா? நிச்சயமாக பிள்ளையானவர் எப்படிப்பட்டவர்னு நான் தெரிஞ்சுப்பேன். நிச்சயமாக எனக்காக தலையை கொடுத்தாரு, எனக்காக தியாகம் பண்ணார் அப்படின்றத தெரிஞ்சுப்பேன். எல்லாமே அவருடைய எல்லா தன்மைகளையும் நான் தெரிஞ்சுப்பேன். வெறும் பொம்மைகளில் பார்க்க மாட்டேன், வெறும் தன்மைகளை உள்ளே பார்ப்பேன், இருதயத்தில் பார்ப்பேன், தீர்மானிக்கணும். அதே மாதிரி வேண்டாத, கடவுளுக்கு இஷ்டமில்லாத, கடவுளுக்கு பிடிக்காத சடங்குகளும் சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு கெட்ட சக்தியோட எல்லா சம்பிரதாயத்தையும் செஞ்சுட்டு கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லவே கூடாது. இருக்க மாட்டேன். நிச்சயமாக இருக்க மாட்டேன். இந்த 2 விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்போ தான் நீங்கள் நல்லா வாழ்ந்தவர்னு அர்த்தம், நல்லவர்னு அர்த்தம். அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் உங்களுக்கு நிச்சயமாக இந்த உலகம் முடிஞ்சால் பேரின்ப பெருவாழ் கிடைக்கும்ன்றது கன்ஃபார்ம்டு. எப்போ? நிச்சயமாக பிள்ளையானவரை மட்டும் தெரிஞ்சுப்பேன்னு சொல்கிறது, நிச்சயமாக எந்த சடங்கு சம்பிரதாயம் செய்ய மாட்டேன்னு தீர்மானிக்கிறது. இது 2 விஷயங்கள் யார் செய்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக பேரின்ப பெருவாழ்வானை அடைவார்கள் இந்த உலகத்திற்கு பிறகு. அதே டைமில் இந்த உலகத்துலேயும் நல்ல கைடன்ஸோட, நல்ல அட்வைஸோட, நல்ல கவுன்சிலிங்கோட கடவுளோடு சேர்ந்து வாழ்வார்கள். இதை நாங்கள் அனுபவிக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா எப்படி அனுபவிக்கிறோம் தெரியுமா? எப்படி தெரியுமா இது கிடச்சிது எங்களுக்கு? இப்படி தான் தீர்மானித்தோம். நிச்சயமாக பிள்ளையானவர் மட்டும்தான். அது எல்லா டீட்டெயிலும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மேட்டரையும் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவர் 100% தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட இருக்கிறது, அவர் கூட கவுன்சிலிங் வச்சுக்கிறது. அதே மாதிரி எந்த சடங்கு சம்பிரதாயம் செய்ய மாட்டோம். எதுக்குமே நாங்கள் போக மாட்டோம். எதுக்கும் அதெல்லாம் வைராக்கியமாக இருக்கிறோம். வைராக்கியம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பயங்கரமான சக்தி உள்ளேருந்து வருது. அப்போ தான் பயங்கரமான கைடன்ஸ் அவர்கிட்டருந்து கிடைக்கும். நம்ம உலகத்தில் இருக்கிறதெல்லாம் செய்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு அவரை சந்தோஷப்படுத்தணும்னா முடியாது. நிச்சயமாக முடியாது. அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர் பேச மாட்டார். நிச்சயமாக அவருடைய கவுன்சிலிங் கிடைக்காது, அவருடைய கைடன்ஸ் கிடைக்காது, வாழ்க்கை நல்லபடியாக இருக்காது, பேரின்ப பெருவாழ்வு கிடைக்காது இந்த உலகத்தை விட்டோன்னு. இப்போ அதனால் அது ரொம்ப தெளிவடைஞ்சிட்டோன்னா வைராக்கியம் இருப்போம். யாரையும் காட்டுறதுக்காக கிடையாது, யாரையும் வெறுப்படைய செய்யறதுக்கும் கிடையாது, யாரையும் நம்ம வெறுப்படைக்கிறதுக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கும் செய்யக்கூடாது. நிச்சயமாக கடவுளை மட்டும்தான் பார்க்கணும். அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறான்னா நீங்கள் இந்த சடங்கெலாம் விட்டுட்டு இருக்கிறது அதெல்லாம் தப்பு. யாரையும் பார்க்காதீங்க. நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். இந்த விஷயத்தை எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ நீங்கள் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை இந்த உலகத்துலேயும் வாழ்வீங்க, இந்த உலகத்துக்கு அப்புறமா வாழ்வீங்க. அதே டைமில் நிச்சயமாக அதை பேரின்ப பெருவாழ்வை அடைவோம் என்ற உத்தரவாதித்துவம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நான் அது மாதிரி வாழப்போகிறேன் அப்படின்ற ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி கிடைக்காது. எப்போ கிடைக்கும்? பிள்ளையானவரை 100% புரிஞ்சுக்கணும்னு ஆசையும், புரிஞ்சிக்க முடியாது, இந்த வாழ்க்கையில் கூட முடியாது, அடுத்த வாழ்க்கையிலும் முடியாது. அவ்வளோ பயங்கரமான விஷயம்.
அதனால் நிச்சயம் இப்போ முயற்சி பண்ணுவேன்னு சொல்கிறது. அடுத்தது எந்த உலகத்தாருடைய எந்த விஷயங்களையும் கலந்து கொள்ளாமல் பிரிந்து இருப்பது. இது 2 பண்ணீங்கன்னா போதும். நீங்க தான் நல்லவங்க. யாரும் நல்லவங்க கிடையாது. நல்லவங்கன்னு சொன்னா இந்த 2 செஞ்சா தான். அவங்க தான் நல்லவங்க. நான் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு வரேன். நடக்காது. நேத்து ஒரு இடத்துல போயிருந்தேன். ஒரு முஸ்லீமு. அவருடைய போர்டுல எழுதி வச்சிருக்காரு அவரு. அவர் ஒரு அ ஸ்லிப்பு மாரி எழுதி வச்சிருக்காரு. செவுத்துல எழுதி வச்சிருக்காரு. சிரிப்பா தான் வந்தது. "முகமது நபி உங்களை நிச்சயமாக சொர்க்கத்துக்கு கொண்டு போவேன் என்று கேரண்டி தருகிறார்." முகமது நபி கேரண்டி தராராம். சொர்க்கத்துக்கு கொண்டு போவேன்னு கேரண்டி தருகிறார். கீழே இருக்கிற செயல்களை செய்திருக்க வேண்டும். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. உண்மை பேச வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், ட்ரஸ்ட்வர்த்தியா வாழணும், எல்லோருக்கும் நல்லது செய்யணும். அப்படி இப்படின்னு ஒரு 6 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கு. இந்த 6 பாயிண்ட்டையும் செய்தால் நிச்சயமாக முகமது நபி கேரண்டி செய்கிறார் உங்களை சொர்க்கத்துக்கு உட்கார வைப்பதற்கு. அப்படின்னு எழுதியிருக்கு. உண்மையாவே. குரான்ல இந்த மாரி எழுதியிருக்குதாம். அட படுபாவிங்களா! இவ்வளோ செய்யறதா இருந்தா அப்புறம் எதுக்கு முகமது நபி? எல்லாம் நல்லது நான் செஞ்சு, பொய்யே சொல்லாம இருந்து, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு, நல்லது செஞ்சுக்கிட்டு, நல்லா வாழ்ந்தேன்னா, அப்புறம் எதுக்கு முகமது நபி எனக்கு கேரண்டி தரணும்? தேவையே இல்லையே! அது வாழ முடியாதுன்றத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி நம்மளால வாழ முடியாது. அந்த வாழ முடியாம இருக்கும்போது ஒரு ஆள் நம்மள காப்பாத்தணும். அவர் தான் விநாயகர் பிள்ளையானவர். இத தெரிஞ்சு, இத புரிஞ்சு எவன் குனிறானோ, அவனுக்கு மட்டும் தான் சொர்க்கம். முகமது நபி எல்லாம் செஞ்சுட்டா சொர்க்கம் தரணும்னு நிச்சயமா எவனும் செய்ய போறதில்ல. எவனும் சொர்க்கத்துக்கும் போறதில்ல. அந்த ஆளும் இல்ல. எவ்வளோ விஷயம் தெரிய வருது பாருங்க. எவ்வளோ விஷயங்கள் ஆழமா போம்போது, கத்துக்கும்போது பெரிய பெரிய நன்மைகள் வருதுன்னு பாருங்க. அதனால தயவுசெய்து இந்த 2 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 1 பிள்ளையார் அற்புதமா, ஆழமா நான் புரிஞ்சுப்பேன். இதுவரைக்கும் புரிதலெல்லாம் ஆழமா புரிஞ்சிருக்குன்னு 1. இன்னொன்னு, இனிமே நானு எந்த வேண்டாத செயல்களும், இந்த உலகத்தார் செயல்கள் எதையுமே செய்ய மாட்டேன். நிச்சயமா கடவுளுக்காக வாழ்வேன். இது 2 செய்ய பாருங்க. நிச்சயமாக உங்கள் கடவுள் ஆசீர்வதிப்பார். பெரிய பெரிய வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகள் பார்ப்பீர்கள். அது இல்லாமல் இந்த உலகத்தை விட்ட உடனே அற்புதமான பேரின்ப பெருவாழையும் பார்ப்பீங்க. உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.